லெஃப்ட்டு போகணும்னு சொல்லி இண்டிகேட்டர் போட்டுங்க அப்படியே மாறுறோம். ரைட்லேருந்து லெஃப்ட்டு மாறுறோம். நம்ம டூ வீலர் வந்து எத்தனை பேர் ஓவர்டேக் எடுக்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் தான் வச்சுருக்கேன். ப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. நம்ம வந்து ஒரு 2 வண்டி எடுத்தாச்சுங்க கரெக்டாக. நான் இத்தனைக்கும் இந்த இண்டிகேட்டர் ரொம்ப முன்னாடியே போட்டுறணுங்க. ரீசன் என்னன்னு கேட்டாச்சுன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் எடுத்தே ஆகணுங்க. அப்படி சூழ்நிலையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போட்டிருந்தாலும் கூட அந்த அந்த லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாலும் கூட லெஃப்ட்டு வர்றாங்க. அது அவங்களுக்கு தெரியணும். நம்ம வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், வண்டி லெஃப்ட் தான் போக போகுது, நம்ம லெஃப்ட் சைடில் போனோன்னா அவங்களுக்கு இடையூறுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த ஒரு ப்ராக்டிஸே வர மாட்டேங்குதுங்க நிறைய. இது வந்து எனக்கு டெய்லியும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குதுங்க. டெய்லியும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவேன். டெய்லியும் அந்த வழியில் ஒரு 10 வண்டியாவது ஓவர்டேக் எடுப்பேன். இன்னைக்கு ஒரு 3 பைக் பார்த்தோம் இல்லையா. நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டே தான் இருக்காங்க. நான் ஒரு டைம் ஒருத்தர் நின்னே கேட்டேங்க, அந்த சைடு விண்டோ ஓப்பன் பண்ணி, ஏங்க நீங்கள் வாட்டுக்கலாம் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வரணுங்க, நீங்கள் எப்படிங்க லெஃப்ட்லேயே டேக் எடுக்கிறீங்கன்னா நம்மளை அப்படியே முறைச்சிட்டு போகிறாருங்க. அப்படியே என்னமோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அப்படியே ஒரு லுக்கு. எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ சாமி, நான் தெரியாமல் கேட்ட பாப்பாங்கிற மாதிரி விட்டுட்டேங்க. என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப ரொம்ப சிரமங்க. இதில் இவ்வளோ பெரிய வண்டி கொண்டு வந்தால் நான் எப்படின்னா எல்லாரும் இப்படியே சின்ன சின்ன சந்துக்குள்ளே கார் அங்கங்கே நிறுத்தியாச்சுன்னா நம்மளுக்கு வண்டி ஓட்ட ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. ரோடு பெருசு பண்ண வேணும்னு சொல்லிங்க, வண்டியை ரோட்டில் நிறுத்தாமல் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வண்டி ஓட்டுறது ரொம்ப சிரமங்க. இன்ச் இன்ச்சா நம்ம பார்த்து ஓட்டுறதுக்குலாம் போதும்